நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சற்று நேர தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். புலம்பல் 3:10. அவர் எனக்கு பதிவிருக்கிற கரடியும் மறைவிடங்களில் தங்குகிற சிங்கமாயிருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் எங்கள் முற்பிதாக்களின் தேவனும் எங்கள் தேவனுமாகிய நல்ல கர்த்தாவே, வாசித்த வார்த்தைக்காய் நன்றி. மறைப்பொருளை பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்தி தாரும். அடியனை சிலுவையின் நிழலிலே மறைத்து வெளிப்படும். ஜனங்கள் எதிர்பார்ப்போடு உம்முடைய சத்தத்துக்கு முன்பதாக நிற்கிறார்கள். ஜனத்தோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உபத்திரவத்தில் கர்த்தர் நம்மோடு. இந்த புஸ்தகத்தின் எழுத்தாளன் யார் என்றால் எரேமியா. இந்த புஸ்தகத்தை அவன் எழுதும் பொழுது தேவ சமூகத்திலே ஒரு மகா நகரமாகிய ஒரு நகரத்தினுடைய ஒப்பாரியை குறித்து அவர் இந்த புத்தகத்தில் வர்ணிக்கிறார். ஒரு காலத்தில் யூதர்கள் பெருமைக்குரிய நகரமாய் கருதப்பட்டதான ஜெருசலேம் அவ்வளவு செழிப்பாக, அவ்வளவு உயர்ந்த மெரிட்டில் நின்ன ஊராகும் யூதருடைய ஊராகிய ஜெருசலேம், எருசலேம். ஆனால் அவர்களுடைய மேட்டிமை, நான் என்ற அகந்தை அவர்களுக்குள் வந்த பொழுது இந்த நல்ல நாளிலே பாபிலோனினுடைய தாக்குதலின் நிமித்தம் எருசலேம் மண்மேடாக மாற்றப்பட்டது. காலையிலே முகவரியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவனை அவர் தூரமாய் நோக்கி பார்க்கிறார். இந்த நல்ல நாளிலே 5 அதிகாரங்களை கொண்ட இந்த புலம்பலின் புஸ்தகத்தை இந்த புலம்பலின் எழுத்தாளனாகிய எரேமியா அகவரிசையில் இந்த புத்தகத்தை எழுதி நமக்கு தேவ சமூகத்திலே தந்திருக்கிறார். கவனமாக இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், தேவனே உமது உண்மை பெரியது என்று இந்த எழுத்தாளன் புலம்பலில் புலம்புகிறான். ஒரு ஒப்பாரியை கர்த்தர் சமூகத்திலே எரேமியா நமக்கு வேண்டி கொண்டு வருகிறார். அதில் வாசித்த வார்த்தைகள் ஆழமான ஒரு காரியத்தை ஆகும். இன்னைக்கு நீங்கள் பாடபாகமாக வாசித்து கேட்ட இந்த எரேமியாவின் புலம்பல், அதில் எழுதப்பட்ட புலம்பலின் 3ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை மறுபடியுமாக ஒருவர் அதை திருப்பிக் கொள்ளலாமே. அவர் எனக்கு பதிவிருக்கிற கரடியும் மறைவிடங்களில் தங்குகிற சிங்கமாயிருக்கிறார். நம்பர் 1, உபத்திரவத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் அவர் கைவிட மாட்டார். சொல்லுங்க, அவர் கைவிட மாட்டார். உபத்திரவம் வர சொல்ல உங்களுக்கும் எனக்கும் வந்தா குடும்பக்காரங்க இருக்க மாட்டாங்க, உறவுகள் இருக்க மாட்டாங்க, நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. இந்த நல்ல காலையில் நீங்க கொஞ்சம் நல்ல வசதி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு உறவு எங்கிருந்தாவது தேடி, அப்பாக்குள்ள பிள்ளைகள்னு சொல்லி ஒரு குடும்பம் உங்களை தேடி வரும்.
ஆனால் நீங்கள் ஒன்றுமில்லாமல் ஆய்விட்டீர்கள் என்றால் நீங்கள் தனிமரமாய் நிற்பீர்கள் என்பதை நீங்கள் இந்த உலகத்தின் உண்மையான நிதர்சனம் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு காலையில பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ உபத்திரவப்படும் பொழுது உங்கூட இருக்கிறவர் நான் என்பதை கர்த்தர் சொல்லி இங்கே ஒரு வசனத்தை உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுதாரு. என்னன்னா, அவர் எனக்கு பதிவிருக்கிற கரடி. கரடி எதற்கு பதிவிருக்கும் சொல்லுங்க? கரடி எதற்கு பதிவிருக்கும்? தன் ஆகாரத்திற்காக, தன் எதிரிகளின் கையிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக அது பதிவிருக்கும். மற்றவர்களை தாக்குவதற்கு, மற்ற உயிரினங்களிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்கு கரடி பதிவிருக்கும். உங்களுக்கு அப்படிப்பட்ட கரடியை போல, கரடி அல்ல, கரடியை போல நான் உங்களுக்கு யாராயிருப்பேன்? மறைவிடமாக நான் இருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த நல்ல காலையிலே மறைவிடங்களில் தங்கியிருக்கிற யாராயிருப்பேன்? சிங்கன்னு சொன்னாலே நம்ம கைகால் என்ன செய்யும்? நடுங்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறைவிடங்களில் தங்கியிருக்கிற சிங்கமாயிருப்பேன். சிங்கம் காட்டுக்குள்ள யாரு? காட்டினுடைய ராஜா. ராஜாவே மறைவிடங்களில் தன்னை மற்ற எதிரிகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு மறைவிடமாய் இருக்கிறது போல நான் உங்களுக்கு கரடியாகவும் நான் உங்களுக்கு சிங்கமாகவும் உங்களை கைவிடாமல் உங்களை பாதுகாப்பேன். எவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன்! ஒருத்தன் புலம்புகிறான், ஐயோ எருசலேமே, ஐயோ எருசலேமே, நீ எவ்வளவு ஒரு பெரிய மகா நகரமாயிருந்தாய், இப்பொழுது நீ மண்மேடாய் மாறிவிட்டாயே. உன்னை நான் புலம்பி எப்படியாவது என் பக்கமாய் உன்னை திருப்பிக் கொள்வதற்கு, உன்னை என்னோடு சேர்த்துக் கொள்வதற்கு நான் உன்னை கைவிடாமல் இருக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நான் காலை வேளையிலே நீங்கள் ஆராதனைக்கு வரும்பொழுது என்ன மனநிலைமையில் வந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் பல இடத்திலே நீங்கள் படுத்து நித்திரை செய்த இடத்துல நித்திரை வராதபடிக்கு சமாதானத்தை இழந்து கண்ணீர் வடித்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ உபத்திரவத்தில் உங்கூட உறவுகள் இல்லாத ஸ்தானத்தில், நண்பர்கள் இல்லாத ஸ்தானத்தில் நான் உனக்கு கைவிடாத கர்த்தராய் மாத்திரமல்ல, நான் உனக்கு கரடியை போல பதிவிருக்கிற கரடியை போல வரைவிடமாய் இருக்கிற சிங்கத்தை போல பாதுகாவலனாய் உனக்கு கைவிடாம வாங்கூட வருவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாட்டெல்லாம் பாடுதோம், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். பாட்டில் ஒதுங்கி போன வாழ்க்கை, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கைவிடாத கர்த்தரை நம்ம இறுக பிடித்து கொண்டோம் என்றால் எந்த ஒரு உபத்திரவத்திலும், எந்த நிந்தனைகளிலும், எந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் கரடியாய் சிங்கம் போல நமக்கு பாதுகாவலனாய் வருவார் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். நம்பர் 2, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாகவும் பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையிலே இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை காக்கிற உபத்திரவத்தில் காக்கிற கர்த்தர். அல்லேலூயா. என்னதுல? உபத்திரவத்தில் உன்னை காக்கிற ஒரு தேவனாகும் நம்முடைய தேவன். பிலதெல்பியா சபைக்கு யோவானால் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையாகும் இந்த வார்த்தை.
நல்ல உள்வாங்கி இந்த வசனத்தை நீங்கள் உற்சாகமாக இதை கவனிக்க வேண்டும். வரப்போகிற சோதனை காலத்திற்கு உங்களை தப்பித்துக் கொள்ளும்படிக்கு உன்னை காப்பேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நல்ல காலையிலே பொறுமை என்ற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே பல இடங்களில் நாம் பொறுப்பதில்லை. இந்த நல்ல காலை வேளையிலே சபையோடு, விசுவாச குடும்பங்களோடு பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். அவர் காப்பாற்றுகிறவர். அவர் நல்ல கேட்டுக்காங்க. இந்த பிலதெல்பியா சபை என்பது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சபை. அந்த சபையினுடைய பொறுமையை குறித்தும், அந்த சபை எப்படியெல்லாம் கர்த்தருக்குள்ள வளருகிறது என்பதை குறித்து அந்த வெளிப்படுத்தின விசேஷம் இந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் 1 முதல் படிக்கும் பொழுது அதனுடைய விளக்கத்தை நன்றாக நீங்கள் கவனிக்க முடியும். வரப்போகிற சோதனை காலத்திற்கு உங்களை தப்புவித்துக் கொள்ளும்படிக்கு நான் உன்னை என்ன செய்வேன்? காப்பேன். என் பூச்சக்கரம் வாங்கூட இருக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இன்னைக்கு காலையில் சபையோடு, விசுவாச குடும்பங்களோடு கர்த்தர் சொல்லுகிறார், என் பொறுமையை குறித்து சொல்லின வசனத்தை நீ என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள. பிலதெல்பியா சபை என் பொறுமையை குறித்து சொல்லின வசனத்தை நீங்கள் காத்து கொண்டபடியால் ஆமென், சோதிக்கப்படும்படிக்காக நீங்கள் கர்த்தருக்குள்ளே தேவனுடைய பூச்சக்கரம் உங்க மத்தியில் இருக்கிறது. அதனால் 2, காப்பாற்றுகிறவர் நம்முடைய தேவன். என்னதான்? காப்பாற்றுகிறவர் நம்முடைய தேவன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அன்று ராத்திரியிலே பவுலின் அருகில் நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவில் என்ன செய்யணும்? கரங்களை தட்டி 3 திடப்படுத்துகிறவர். எப்படியா? திடப்படுத்துகிறவர். பவுல் எருசலேமில் மட்டும் ஊழியம் செய்யணும்னு நினைச்ச ஒரு ஆளாக்கும். எங்க எங்க? எருசலேமில். காரணம், அவன் நினைச்சா நம்ம இந்த ஊர்ல கலக்கின ஆளுலாம். எப்படி கலக்கணும்? கமாலியனுடைய பாதத்தில் நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தோம். கமாலியனுடைய பாதத்தில் 5 புஸ்தகமாகிய பஞ்ச புஸ்தகத்தை படித்தோம். அந்த புஸ்தகத்தை படித்ததனால் இயேசு கிறிஸ்துவை எதிர்த்தோம். இயேசு கிறிஸ்துவை எதிர்த்தது மாத்திரமல்ல, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் செய்கிறவர்களை கொலை செய்வதற்கு அதிகாரத்தை வாங்கினோம். அப்ப அவனுக்கு ஊழியத்துக்கென்று தெமஸ்குரு பட்டணத்தில் கர்த்தர் அழைத்த பொழுது அவன் நினைச்சான், நம்ம ஜெருசலேமில் இந்த ஊர்ல மட்டும் ஊழியம் செய்தால் போதும் என்று இருந்த பொழுது கர்த்தர் சொன்னாரு, நீ அங்கெல்லாம் செய்ய வேண்டாம், நான் உன்னை ஜெருசலேமில் மாத்திரம் அல்ல, உன்னை ரோமாபுரிக்கும் உன்னை சாட்சியாக ஏற்படுத்துவேன். அந்த புஸ்தகத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. 40 பேர் இந்த பவுலை கொலை செய்வதற்கான பிளானிங் நடந்து, எப்போ அவன் சிறையிலிருந்து வெளிவருகிறானோ அவனை கொலை செய்வதற்கு முற்பட்ட பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த பவுலை திடப்படுத்தி சொல்லுகிறார். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல நீ ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் பவுலோடு அவனை திடப்படுத்தினார். சபையே, விசுவாச குடும்பமே, நீங்கள் இங்கு வந்து கைத்தட்டி பாடி ஆராதிப்பதற்கு மாத்திரமல்ல, நீங்கள் புறப்பட்டு இந்த பவுல் எருசலேமிலே நின்றால் மாத்திர போதாது. நீ எருசலேமிலே என்னை குறித்து சாட்சி கொடுத்தாய், நீ ரோமாபுரிக்கும் ரோமாவிலும் சென்று என்னை குறித்து என்ன செய்ய வேண்டும்?
சாட்சி கொடுக்க வேண்டும். நீங்கள் வசிக்கிற ஊர்ல உங்க சாட்சி எப்படி இருக்கிறது? உங்கள் பேச்சு நடவடிக்கை எப்படி இருக்கிறது? விசுவாச குடும்பங்களோடு ஒருவரோடு ஒருவர் உங்க வீட்டுக்கு வர சொல்ல, உங்க வீட்டில் உங்களுடைய உறவு, கணவன் மனைவியினுடைய உறவு, பிள்ளைகள் பெற்றோருடைய உறவு எப்படி இருக்கிறது என்று உங்களை குறித்து சாட்சி இருக்கிறதா? மனப்பாட வசனத்தை படிச்சதுல போதாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க மூளையில மாத்திரம் வசனம் இருந்தால் போதாது, வாழ்க்கையில் வசனம் இருக்க வேண்டும். அது வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி வசனத்தோடு பிணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். அதனால கர்த்தர் சொல்கிறார், நீ எருசலேமிலே மாத்திரம் அல்ல, நீ ரோமாபுரியிலும் நீ எனக்கு யாரா மாற வேண்டும்? சாட்சியாய் வாழ்வதற்கு நான் உன்னை திடப்படுத்துகிறேன். ஆராதனைக்கு வர சொல்ல உங்க சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்கள் வாழ்க்கை நடை, உங்கள் பேச்சு திறன், உங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கிறதோ அதை போல நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல, உங்க குடும்பத்தில், உங்க தெருவில், நீங்க சஞ்சரிக்கிற வேலையில சாட்சி வேண்டும். பவுலை கர்த்தர் திடப்படுத்தி தோளை தட்டி சொல்லுதாரு, பவுலே, நீ ஒரு காலத்தில் எப்படி நடந்தன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஸ்தேவானை கொல்லுவதற்காக, கல்லறிவதற்காக நீ எடுத்த பிரயாசமும் நீ வாங்கின அதிகார பத்திரமும் எனக்கு நன்றாக தெரியும். ஆனா உன்னை அந்த அதிகார பத்திரத்திற்கு எதிராக நின்று உன்னை பிரசங்கித்து, உன் பிரசங்கத்தின் மூலம் அநேகர் ரட்சிக்கப்படவும், அநேகர் சாட்சியாய் வாழவும், அநேகர் கர்த்தருடைய பாதத்தில் மனம் திரும்பவும், அநேக சபைகள் உன்னை கொண்டு கட்டவும் நான் உன்னை சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறேன். கரங்களை தட்டி இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுவோமா, ஆண்டவரே, எல்லாரும் சர்ச்சுக்கு போறாங்க, நானும் சர்ச்சுக்கு போறேன். அப்படி ஒரு சாட்சியை கர்த்தர் எதிர்பார்க்கல. நேற்றைக்கு இந்த சகோதரன் சகோதரி இந்த ஊர்ல பொல்லாப்பாய் நடந்தாங்க, மோசமானவங்களா நடந்தாங்க. வாய் எடுத்த பொய் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த சகோதரனுடைய வாயில பொய் வராது. என்னை குறித்து, உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். துன்மார்க்கமாய் நடந்த சகோதரன், துன்மார்க்கமாய் நடந்த சகோதரி இன்னைக்கு சர்ச்சில் வந்துட்டாங்க, திருந்திட்டாங்கன்னு சொல்லி என்ன குறித்து, உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அந்த சாட்சி தான் சவுலா இருந்தவனை பவுலாக்கி கர்த்தர் சாட்சி பகராரா. அவனை என்ன குறித்து நீ சாட்சி கொடுக்கணும்னா நீ திருந்தணும், நீ மனமாறணும், நீ கர்த்தருக்குள்ள வளரணும், நீ என்ன குறித்து சாட்சி சொல்லணும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் பவுலை திடப்படுத்தினேன், நீ எனக்கு பிரயோஜனமாய் உள்ளவனாய் மாற வேண்டும் என்று நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். இப்போ உன்கிட்ட சொல்லுதேன், இந்த திடமனதோடு நீ என்னுடைய ராஜ்யத்தின் கனமான பணியை செய், உபத்திரவத்தில் நான் கூட இருப்பேன். 40 பேர் கொல்லதுக்கு ரெடியா இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை அந்த இடத்துல இன்னும் பவுல் எனக்கு தேவை என்று கர்த்தர் அறிந்து அவனை பாதுகாத்தான். ஆமென். எசையா 63:9, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தம், தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். சில கடினமான வேலைக்கு போவாங்க தெரியுமா? நீங்க கடினமான வேலை, அந்த வேலையை முடிச்சுட்டு நீங்க ஒன்று திரும்பி பார்த்தீங்கன்னா இது நானா செய்தம்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறி உண்டாகும். பார்த்துருக்கீங்களா? அப்படி உணர்ந்துருக்கிறீங்களா? ஒரு பெரிய மலை போல உள்ள ஒரு மண் கூம்பாரத்தை நீங்கள் அந்த வேலையெல்லாம் செய்து முடித்து அந்த வேலைக்கு பின்ன நீங்க திரும்பி பார்க்க சொல்லுது நானா செய்தேன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ எந்த இடத்துல எல்லாம் கடினமான வேலைக்கு போனாயோ, குடும்ப வாழ்க்கையில கடினமாய் வாழ்ந்து வாழ்ந்தாயோ, அந்த வாழ்வில்
உன்னை நான் தூக்கி சுமந்தேன். ஆமென். ராஜன் பாஸ்டர் 51 ஆண்டு காலங்கள் தாய்க்கு மேல, தகப்பனுக்கு மேல, சகோதரர்களுக்கு மேல என்னை ஒருவர் தூக்கி சுமந்தவர். இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னை நான் ரட்சித்தேன், உன்னை மீட்டேன், உனக்காக பரிதபிக்கிறேன், எல்லாம் செய்து உன்னை நான் பூர்வ நாட்களில் உன்னை நான் தூக்கி சுமந்தேன். கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்மை தூக்கி சுமந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோம். நம்மை தூக்கி சுமந்த கர்த்தர். அதனால உபத்திரவம் வர சொல்ல நம்ம தூக்கி விடுகிற ஒருவர், சுமக்கிற ஒருவர் எங்க அப்பாவாகிய கர்த்தர் ஆகிய கிறிஸ்து என்பதை சபைக்கு பகிரங்கமாய் வெளிப்படுத்தி காட்டுகிறேன். அப்ப நம்மளை தூக்கி சுமக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு அடிக்கடி நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் தெரியுமா? தன் கைதான் தலைக்கு உதவும். மற்றவங்க கை வச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த கை கடுக்கும், அப்படிதானே? கை ஒளையும், இழுத்துருவாங்க. ஆனா கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, நான் உன்னை சுமந்து தூக்கி சுமந்திருக்கிறேன். என்ன செய்திருக்கிறேன்? நம்ம ஒரு சின்ன பிள்ளைகள் சின்ன வயசுல தூக்கி சுமந்தவங்களை அவங்க பெரிய ஆளான சொல்ல நம்ம சொல்லுவோம்ல, என்ன நான் உன்னை தூக்கி சுமந்தோம்டா. ஒரு நாள் 2 நாள் எடுத்துருப்போம். நம்ம ஊர் வாக்கச்சலையெல்லாம் சொல்லுவோம், நிலையே நான் உன்னை தூக்கி சுமந்தேன். ஆனால் எங்க அப்பா சொல்லுகிறார், பூர்வ நாட்கள் எல்லாம் நான் உங்களை தூக்கி சுமந்தேன். இன்னைக்கு காலையில தூக்கி சுமக்கிற ஒரு கர்த்தர் ஆராதிக்கிறீங்க. ஆமா சொல்லுங்க. அதனால உங்க லைஃப்ல, என் லைஃப்ல ஒண்ணு மறந்துடக்கூடாது. உங்க சொந்த பலத்தினால, உங்களுக்குள்ள ஆரோக்கியத்தினால இதெல்லாம் செய்துட்டோம்னு பெருமை வந்துடக்கூடாது. மண்மேடாக்கிடுவாரு. என்ன ஆக்கிடுவாரு? ஜெருசலேம் மகாநகரம், என்ன நகரம்? மேட்டிமை வந்துச்சு, அவ்வளவுதான். அதனால எனக்கு உங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது? மேட்டிமை வந்துடக்கூடாது. 5ஆவதாக 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்பதற்கும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கரங்களை தட்டி உங்களை என்னை அவர் ரட்சித்திருக்கிறார். சொல்லுங்க, என்னது? ரட்சித்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் அந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க கொஞ்சம் உள்வாங்கணும். கொஞ்சம் நீங்க அந்த வசனத்துக்குள்ள நீங்க பயணிக்கணும். உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று, எப்படியா? என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்கும் புறஜாதியார் எல்லாரும் கேட்பதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். ஆமா சொல்லுங்க. சிங்கத்தின் வாயிலிருந்து நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? சிங்கம்னு சொன்னா காட்டில் கிடக்கிற ராஜாவாகிய சிங்கம் இல்ல, சத்துருவாகிய சாத்தானுடைய கையிலிருந்து என்னை உங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறார். ஆனா உங்களை சிங்கத்தின் வாயிலிருந்து தூக்கி எடுத்து இந்த தேவாலயத்தில் நிறுத்தியிருக்கிறவர் தான் என் கர்த்தராயிருக்கிற கிறிஸ்து. கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆனால் என்னை ரட்சித்த, சிங்கத்தின் கையிலிருந்து ரட்சித்து மீட்ட ஒரு தேவன் இன்னைக்கு வர அந்த ரட்சிப்பில் உறுதியாய் நிற்க கிருபை செய்தார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறீங்களா? உங்க பணம் என்னதுக்கெல்லாம் சேவா இருக்கு தெரியுமா? புனித தலங்களுக்கு போகாம இருக்க உங்க பணம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பலி செலுத்துவதற்கு உங்க பணங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. காரணம், நீங்கள் சிங்கத்தின் வாயிலிருந்து என்ன பட்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு பைபிள் நீங்க நல்லா படிக்க சொல்ல, இந்த கர்த்தரை தெளிவாய் உணர்வதற்கு சாத்தான் இவன் கண்ணை எல்லாம் என்னதாக்கி இருக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். அந்த குருட்டுத்தன்மையை என்னையும் உங்களையும் அவர் மாற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலையில 5வது கர்த்தர் சொல்லுகிறார், உபத்திரவத்தில் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறவர் சொல்லுகிறார், ரட்சித்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறாரு? ரட்சித்திருக்கிறார். 6வதாக வாசிங்க 90 சங்கீதம். பயந்துறாங்க, எல்லா மரண வீட்டில் வாசிக்கக்கூடிய சங்கீதம் 90 சங்கீதத்தின் 15 வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். கரங்களை தட்டி கொஞ்சம் என்ன கவனிக்கணும். நீங்க பைபிளெல்லாம் வாசிக்கலாம் விட்டுட்டு எழுதிட்டீங்கன்னா என்ன கொஞ்சம் கவனிங்க. வருஷத்துல ஒரு வருஷம் தொடங்க சொல்ல நமக்கு எல்லாருக்கும் பிளானிங் இருக்கும். என்ன இருக்கும்? பிளானிங், திட்டம். அந்த திட்டத்தில் ஒரு திட்டமாகும் நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணுவேன். 2வது திட்டம் நான் ஒழுங்கா வேதம் வாசிப்பேன். 3வது திட்டம் ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலை கடந்தாலும் எங்க போக மாட்டேன், சர்ச்சுக்கு வந்துடுவேன். இது ஒரு 2.5 மாசம் இதே மாதிரி ஓடும். எத்தனை மாசம்? 2.5 மாசம் ஓடும். இந்த 2.5 மாசம் கழிஞ்சா மலையாளத்தில் ஒரு பழமொழி உண்டு, சங்கரன் வீண்டும் தெங்கேல். சங்கரன் வீண்டும் தெங்கேல். அது கழிஞ்சு உங்களை தட்டி அந்த மறுநிலைக்கு வரணும்னா 3 நாள் அல்லது 7 நாள் உபவாசம் போடணும். இன்னைக்கு 90 சங்கீதத்தை எழுதும் பொழுது ஒரு மனுஷனுடைய ஆயுஷ் காலம் எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? போன வாரத்தில் முந்தின வாரம் பிரசங்கம் கேட்டேன் தெரியுமா? 800 வயசு வரை இருந்த மனுஷன், 900 சம்திங் வயசு வரை இருந்த மனுஷன் 70 பலத்தின் மிகுதி, அதுல ஒரு அடி அடிச்சார், வருத்தமும் சஞ்சலமுமே. 15வது வசனத்துல உங்களை ஒரு காரியம் படிப்பிக்கிறாரு, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும். என்னது? சிறுமைப்படுத்தின நாட்களும் நாங்க துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை உங்களை மகிழ்ச்சியாக்குகிற ஒரு கர்த்தர். என்னது? அல்லேலூயா. உங்க கூட இருக்கிறவர். தமிழ்ல ஒரு பாட்டு, ரொம்ப ஸ்டாண்டர்ட் பாட்டு, கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அடுத்தது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான். பாட்டெல்லாம் சூப்பர். உங்க கூட கர்த்தர் கூட இருக்கணும், என் கூட இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கூட இருக்கணும்னா நம்ம சிறுமைப்படுத்தினதற்கு நம்ம அதுக்கு இணைஞ்சு கொடுக்கணும். துன்பம் வந்தா ஜெபம் இருக்காது. அல்லேலூயா. துயரம் வந்தா நம்ம வாழ்க்கையில இருக்காது. கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறார், மகனே மகளே, நீ ஒன்றும் இல்லாம இந்த ஊர்ல உன்னை ஒருத்தன் அங்கீகரிக்காத ஸ்தானத்துல ஊர் உனக்கு இப்ப வணக்கம் போடுது. சிலவங்களை முதலாளின்னு கூப்பிடுது. இவ்வளவு நாள் உங்களை பார்த்தவன் இன்னைக்கு நின்று ஐயா என்ற வார்த்தை உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுதாங்க, ஹானர் பண்ணுதாங்க. காரணம், நீங்கள் ஒருவரை தரித்திருக்கிறீர்கள். அவர் சொல்லுகிறாரு, என் கூட அவர் இருக்கிறாரு, அதனால மற்றவங்க என்னை காண்கிறார்கள். எபிரேயர் 2:18 ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டும் பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய கரங்களை தட்டி. இந்த இடத்துல 99% நீங்க எந்தெந்த விதத்தில் எல்லாமோ சோதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்க பிளட் ஒரு இடத்துல டெஸ்டுக்கு கொடுத்தது போல பல நிலைகளில் வாழ்க்கையில் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். ஏன் மற்றவங்க எல்லாம் இப்படி இருக்க சொல்ல, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி என்ற இரவில் கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்டு தூங்காமல் அழுது அழுது புலம்பி, காலையில் நாம் என்ன பேசுகிறோம், என்ன சொல்லுகிறோம், என்ன செய்கிறோம் என்று புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில்
உபத்திரவத்தில் இருக்கிற சகோதரா, உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. நீ சோதிக்கப்படும் பொழுது எனக்கு உதவி செய்வார், எனக்கு தேற்றுவதற்கு, ஆற்றுவதற்கு, என்னை அரவணைப்பதற்கு யாரு இல்லை என்று சொல்லி அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவர் வல்லவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை அவர் உதவி செய்கிறவர். என்ன செய்வாரு? உதவி செய்கிறவர். எம்பெருமானாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சோதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு வல்லவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதவி செய்ய வல்லவர், உபத்திரவத்தில் உதவி செய்ய வல்லவர், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவர் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். 138 சங்கீதம் 7 வசனம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், வாசிங்க, நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். ஆமென். நம்மை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் யாரா? நம்மை உயிர்ப்பிக்கிற கர்த்தர். சங்கீதக்காரன் எழுத சொல்றதை ரொம்ப தெளிவுபடுத்துகிறார் பாருங்க. நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். துன்பம் வந்தால் சொந்தக்காரன் யாருமே இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்காங்க. உங்களுக்கு ஒரு அவசரம், ஒரு ஆபத்துன்னு சொன்னால் ஒரு குடும்பக்காரன் இருக்க மாட்டான். சத்ருவின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னையும் உங்களையும் உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டவர். என்னையும் உங்களையும் உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டவர். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சமூகத்தில் எங்கெல்லாம் நீங்க உயிரற்று கிடக்கிறீங்களோ, ஒரு சடலத்தினுடைய அனுபவத்தில் கிடக்கிறீங்களோ, உங்களை உயிர்ப்பிக்க ஒருவர் இன்னைக்கு உங்க பக்கத்தில் என்ன சொல்கிறாரு? உபத்திரவத்தில் நான் உங்க கூட இருப்பேன், உபத்திரவத்தில் நான் உங்க கூட இருப்பேன். மறுபடியும் புலம்பலை புஸ்தகத்துக்கு நேராக உங்க சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்துகிறேன். புலம்பலின் புத்தகம் 3:32. அவர் சஞ்சலப்படுத்தினாலும், கரங்களை தட்டி, அவர் சஞ்சலப்படுத்தினாலும், எல்லாரும் கவனிங்க, இந்த துக்கமும் உபத்திரவமும் கொண்டு வருகிறது சாத்தான் ஆக இருந்தாலும் சில இடங்களில் கர்த்தர் உங்களை சஞ்சலப்படுத்துவார். ஹலோ, ஒரு இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆதலால் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி என்ன செய்வாராம்? இறங்குவார். இன்னைக்கு சில நேரத்தில் நல்ல வசதி வந்தால் நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம், தெரியுமா? ஹலோ பிரதர், எங்க இருக்கிய? இன்னைக்கு நான் அவசரமா ஒரு ஊருக்கு போகணும். எங்க போகணும்? அவசரமா ஒரு ஊருக்கு போகணும். உங்க பாஸ்டரையும் பல இடத்துக்கு பல காரியங்களை கூப்பிடுவாங்க. என் மேல விழுந்த உத்தரவாதம், என் ஜனத்தை மேய்க்க வேண்டும், என் ஜனத்தை கர்த்தருக்குள் வழிநடத்த வேண்டும், என் ஜனத்தை கர்த்தர் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று உத்தரவாதத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. அதனால உங்க எல்லாரையும் சொல்லுதேன், ஞாயிற்றுக்கிழமை உள்ள எந்த வேலையும் என்ன செய்யாதீங்க, பிடிக்காதீங்க, பிடிக்க கூடாது. ஏன்னா தமது மிகுந்த கிருபையின்படி உங்களுக்கு என்ன செய்வாராம்? இறங்கு. எவ்வளவு பெரிய கர்த்தர் பாருங்க, உங்களுக்கு வேண்டி இறங்குவாராம். என்ன செய்வாரா? இறங்கு. உங்களுக்கு வேண்டி அவர் இறங்குகிற ஒரு தேவனாகும் நம்முடைய தேவன். எரேமியாவுக்கு புலம்புகிறான். எரேமியா மகாநகரமாயிருந்த இந்த ஜெருசலேம் பாபிலோனியர்களால் சிறைபிடிக்கப்பட்ட பொழுது மண்மேடாக மாறினது. திரும்பியும் எருசலேமை கர்த்தர் கட்டுகிறார். திரும்பியும் எருசலேம் தேவாலயம் இசைவினைப்பான நகரமாக மாற்றப்பட்டது என்பதை இந்த வேத சரித்திரம் தமது கிருபையின்படி நமக்கு இறங்குகிற ஒரு கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை நமக்கு அவர் உணர்த்தி காட்டுகிறார். கடைசியாக எசையா 61:2, எசையா 61:2, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும்
நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டு நாளையும் கூறவும் ஆறுதல் செய்யவும் ஏசப்பா வந்திருக்கிறது. கரங்களை தட்டி. நான் இப்போ 9 விஷயத்தை திருப்பி சொல்ல போறேன். எல்லாரும் கவனிக்கணும். உபத்திரவத்தில் கர்த்தர் நம்மோடு. நம்பர் 1, கைவிட மாட்டார். சொல்லுங்க. உபத்திரவத்தில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர் நம்மளை 1 கைவிட மாட்டாரு, 2 காப்பாற்றுவாரு, 3 திடப்படுத்துவாரு, 4 சுமப்பாரு, 5 ரட்சிப்பாரு, 6 நம்மோடு கூட இருப்பாரு, 7 உதவி செய்வாரு, 8 நம்மை உயிர்ப்பிப்பார், 9 தமது கிருபையின்படி நமக்கு இறங்குவார், 10 ஆறுதல் செய்வார். நல்லா புரிஞ்சுக்கிடணும். நான் இதை விளக்கி நான் அமர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் இந்த வருஷம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வந்திருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு பெரிய சந்தோஷமாகும். இந்த ஆகஸ்ட் மாதம் என் சபை மக்களை குறித்து ஒருவேளை உங்களுக்கு ஸ்டிக் பண்ணாலும் கரெக்ட் பண்ணாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் என் சபையினுடைய மக்கள் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஈச் அண்ட் எவ்ரி டே ஒரு குட் நியூஸ் இந்த வீட்டுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அது நேற்றைக்கு வரை வந்திருக்கிறது. உங்களுடைய உயர்வில் எனக்கு இவ்வளவு சந்தோஷம்னு சொன்னா எங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? உங்களுக்கு நடக்க முடியாத காரியங்கள் நடக்கிறது. இன்னைக்கு காலையில கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் நம்ம மேல அந்த 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 காற்று நம்ம மேல அந்த அந்த திசையை நோக்கி வரணும்னா நம்ம சரியா இருந்தா மட்டும் போதும். தம்முடைய தேவன் நீதியை என்ன செய்வாரா? சரி கட்டுவாரு. நீதியா நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதை சரி கட்டுவாரு. நாளைய கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் என்ன செய்வாராம்? யாரெல்லாம் என்னென்ன காரியத்துக்கு துயரப்பட்டீங்களோ உங்களுக்கு என்ன செய்வாராம்? அது என்ன துயரம்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த துயரத்திற்கு அவர் அவர் ஆறுதல். அண்ட சராசரத்தை படைத்த அகிலத்தின் உடையவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மகனே நான் உனக்கு ஆறுதல். ஒரு பாட்டு இப்படி பாடுதோம், ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. பல இடத்துல ஆறுதலற்று இருக்கிறீங்களா? ஒரு நேசித்து நல்ல வார்த்தை என்ன செய்த வளர்ச்சியில தோளை தட்டி கொடுக்க ஆள் இல்லைன்னு கவலைப்படுகிறீங்களா? தோள் கொடுக்க ஆள் இல்லைன்னு சொல்லுதீங்களா? உதவியற்ற நிலையில இருக்கிறீங்களா? எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி நிற்கிறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களுக்கு ஆறுதல் செய்கிற ஆண்டவர். ஆமென். நான் அவர்களுக்கு ஆறுதல் செய்கிற ஆண்டவர். ஆனபடியால் இன்னைக்கு பகல் வேளையில நீங்கள் இன்னைக்கு காலையில் இந்த ஆராதனையில் வந்திருக்காவிட்டால் இந்த சத்தியம் உங்க கைக்கு கைமாறி தந்திருக்கப்படாது என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் சொல்லணும். நான் உபத்திரவத்தில் இருக்க சொல்ல என் கூட இருக்கிறவர் ஒரே ஒருவர் தான். ஆமே சொல்லுங்க. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அதனால் இன்னைக்கு காலையில் ஒரு 10 காரியத்தை ரொம்ப தெளிவாக டீப்பாக ஆழமாக உங்களுக்கு கர்த்தர் சொல்லித்தர இந்த அடியனை கர்த்தர் பயன்படுத்தினார். அதனால் இன்னைக்கு காலையில் இது முள்ளுள்ள இடங்களில் விழுந்து விடக்கூடாது. இந்த வார்த்தை கற்பாறையில் விழுந்து விடக்கூடாது. இது வழியருகிலே விழுந்து விடக்கூடாது. இந்த வார்த்தை இது நல்ல நிலத்தில் இட்ட வித்து. ஆமே சொல்லுங்க. இது நல்ல நிலத்தில் இட்ட வித்து. இது 30, 60, 100 மேனியாய் என்ன செய்யணும்? பலன் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் வளருவீர்கள் என்று உங்களை மனமாற வாழ்த்தி இந்த 10 வார்த்தைகளை அப்படியே உள்வாங்கி கர்த்தருக்காய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, வார்த்தை அனுப்பினீர், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்பொழுது இந்த வார்த்தையின்படி வளர்வதற்கு வாழ்வதற்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.